ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜரி த்ரெட்டை எடுத்துட்டு எட்ஜில் நாட் போடுங்க. இந்த மாதிரி. இப்போது 2 விரலுக்கும் நடுவில் எட்ஜை வச்சுட்டு த்ரெட்டை ஒரு சுற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது மேலே இருக்க த்ரெட்டை தான் எடுக்கணும். ஒரு லைன் போடுங்க. நீடியில் 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீடிலோடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போது நீடியில் குத்தி பேக் சைடு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது மேலே இருக்க த்ரெட்டை தான் எடுக்கணும். மேலே நீடியில் குத்திட்டு கீழே த்ரெட்டை நீடியில் மாட்டி சேம் டைம் நாட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. த்ரெட்டை இப்போ கையில் பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்தி ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை ஒரு சுற்றிக்கோங்க நீடியில். இப்போது மேல் சைடு ரைட் லெஃப்ட். அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி நீடியில் த்ரெட்டை சுற்றிட்டு மேல் சைடு லெஃப்ட் ரைட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை சுற்றிட்டு மேலே லெஃப்ட் ரைட். சேம் ஃபுல்லாக இதே போல் தான். இப்போ நீடில் நீங்கள் எடுக்கும் போது கிளாத்து, நீடில், த்ரெட்டு 3ம் மீட் பண்ணுற இடத்துல தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி நீடில் 90 டிகிரி இருக்க மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்த ஸ்டிச்சு நீடியில் குத்தி கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு மாட்டும். அதனால் நல்லா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ உங்களுக்கு வரும். ஆரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ரைட். இப்போது எண்டு நாட்டு லென்த்தாக ஒரு லூப்பை இழுத்துக்கோங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுத்துக்கோங்க. செகண்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்துடுங்க. அவ்வளோதான் நாட்டு. ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. அடுத்து சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம டபுள் ஸ்டாண்டாக தான் எடுக்கணும். பாருங்கள், 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். 2யும் சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் போடணும். நீடியில் குத்தி த்ரெட்டு சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். கொஞ்சம் தள்ளி அடுத்த ஸ்டிச்சு லெஃப்ட் ரைட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு குத்திட்டு த்ரெட்டை சுற்றி மேலே லெஃப்ட் ரைட். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டு விடுறது நல்லா ஃப்ளோவாக ஃப்ரீயாக விடுங்க. டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். லெஃப்ட் ரைட். ஃபுல்லாக இதே மாதிரி தான். இப்போ எண்டு நாட்டு ஒரு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு லூப்பையும் இழுத்துட்டு இப்போது
ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணி கீழே த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த விரலில் பீட்ஸை லாக் பண்ணணும், சுண்டு விரலில் பீட்ஸை தள்ளி விடணும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் போல் தான். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. லூப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த லூப்புக்குள்ளே 2 பீடை லோட் பண்ணுங்கள். பாருங்கள், சுண்டு விரலில் பீடை தள்ளிட்டு இப்போது பீட்ஸுக்கு பக்கத்திலே ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். அடுத்த 2 பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்தது நீங்கள் பீடு 2 பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுங்க. 2க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி டிசைன் போடும்போது ஷேப்பும் வராது. ஸோ எப்பயுமே 1 or 2 பீட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஷேப்பும் நல்லா வரும். பீட்ஸுக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த ஸ்டிச்சை போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டாலும் உங்களுக்கு பீடு ஆடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் போதே பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிசைன் போடும்போது ஈஸியாக இருக்கும். லோட் பண்ணிவிட்டு பீட்ஸ் பக்கத்துலேயே ஸ்டிச்சு. அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் நல்லா வரும். ஃபுல்லாக இதே மாதிரி தான். எண்டு நாட் போட்டு இப்போது ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுத்துட்டு செகண்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணி கீழே த்ரெட்டை இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பேர்ல் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேர்ல் செயின் எப்பயுமே நீங்கள் பேஸ்ட் போட்டு ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான். த்ரெட்டை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போது அடுத்த ஸ்டிச்சு அந்த பேர்லுக்கு சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் நீடில் விட்டு பேர்லுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது கொஞ்சம் தள்ளி அடுத்த பேர்லுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, இப்போது செகண்ட் பேர்லுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து தேர்ட் பேர்ல் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டிச்சு, அடுத்தது அதுக்கு பக்கத்தில் சேம் அதே போல் ஆப்போசிட்டில் ஸ்டிச்சு. ஃபுல்லாக இதே மாதிரி
ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இங்கே பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பா ஷேப்பில் வரும் ஸ்டிச்சஸ். ஸ்டிச் ஒன்று. இப்போது ஆப்போசிட்டில் இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இன்றைக்கி செயின் ஸ்டிச், பீட்ஸு, அதே மாதிரி பேர்ல் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.